அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் ஷஅபான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி பார்ப்போம். 1. 7வது மாதமான ரஜப் மற்றும் 9வது மாதமான ரமலானுக்கு இடையிலுள்ள 8வது மாதம்தான் ஷஅபான். இந்த ஷஅபான் மாதத்தில்தான் இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக நோன்பு வைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய விடுபட்ட நோன்புகளை ஷஅபான் மாதத்தில்தான் நோட்பார்கள். இந்த ஷஅபான் மாதத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களும் அல்லாஹ்விடம் எடுத்து காட்டப்படுகின்றது. இந்த ஷஅபான் மாதத்தில் நாம் நோற்கக்கூடிய நோன்பு தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது. விட்டு விட்டுதான் நாம் நோன்பு நோற்பதே நபிவழியாகும். இந்த மாதத்தில் குறைந்தது ஒரு நோன்பாவது கண்டிப்பாக வைக்க வேண்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். ஷஅபான் மாதத்தின் கடைசி 2 நாட்கள் நோன்பு வைப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த ஷஅபான் மாதத்தில் நாமும் அதிகம் அமல் செய்து நோன்புகளையும் வைப்போமாக. ஆமீன். இந்த வீடியோவால் நீங்கள் பயனடைந்திருந்தால் லைக் செய்து உங்களின் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். மேலும் மற்றவருக்கும் ஷேர் செய்து பிறருக்கும் நன்மை கிடைக்க செய்யுங்கள். இது போன்ற வீடியோக்களை பார்த்து பயன்பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும்.